விஜய் மற்றும் சங்கீதா இவங்க 2 பேத்துக்குமே விவாகரத்து மறுபடியும் ஆகிருமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப எல்லோருக்குமே எழுதியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த வருஷம் சங்கீதா அவர்கள் விஜய் அவர்கள் மேல டிவோர்ஸ் கேஸ் ஒண்ணு ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதற்கு காரணம் அவர் இன்னொரு நடிகையோட தொடர்புல இருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. மேலும் வீட்ல மாட்டுனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து அவரு அத கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு கேஸ் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் முடிவுக்கு வந்திருந்துச்சு. சங்கீதா அவர்கள் விஜய் சார் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ கால்ல பேசினதுக்கப்புறம் அந்த ஒரு கேஸை வாபஸ் வாங்கியிருந்தாங்க. பட் கேஸ் வாபஸ் வாங்கும்போதே ஜட்ஜஸ் தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு இந்த முடிவெடுங்க. ஒருவேளை உங்களுக்கு முடிவெடுத்ததுக்கப்புறம் தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா, மீண்டும் நீங்க வந்து டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு டைம் டிவோர்ஸ் கேஸை வந்து வாபஸ் வாங்கியிருந்தாங்க. இது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி டிவோர்ஸ் கேஸ் வாபஸ் வாங்கியிருந்தாங்க. ஆனா ஆகஸ்ட் 15 மறுபடியும் அது நடந்துருமாங்கிற கேள்வியை தான் எல்லாருக்குமே கொடுத்துச்சு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தமிழக முதல்வராக சிஎம் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 15 புனித ஜார்ஜ் கோட்டையில கொடியேற்றணும். அண்ட் அந்த ஒரு நிகழ்வுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அலோட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு யாருமே எதிர்பாராத விதமாக திரிஷா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இது எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. இதை வந்து நிறைய பேர் வெளியில இருக்கவங்க விஜய்க்கு எதிரானவங்க திட்டுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் இந்த நிலைமை அப்படியே மாறி விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்களே இந்த ஒரு விஷயத்த மிகப்பெரும் அளவுல ரொம்பவே கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சமீபத்துல தான் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருந்துச்சு. ஜேசன் சஞ்சய் அவர்கள் இவரு கூட பேசுறதே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவரு சிக்மா படத்தோட ப்ரொமோஷன் அப்ப விஜய் சார் பேரை நிறைய இடங்கள்ல பயன்படுத்தி இருந்தாரு. அப்பா அப்பான்னு பேசியிருந்தாரு. இரண்டாவது இந்த ஒரு டிவோர்ஸ் கேஸ், இந்த ஒரு டிவோர்ஸ் கேஸுமே சங்கீதா மேம் வந்து வாபஸ் வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி 3வது பம்பர் ஆஃபர் அப்படின்னா, இந்த வருடம் வந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி அவங்களுக்கு 27ஆம் ஆண்டு கல்யாண நாள். ஸோ கல்யாண நாள்ல கண்டிப்பா இவங்க எல்லாம் சேர்ந்துருவாங்க. ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும் தொண்டர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றதுக்கப்புறம் இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தவறு. சிஎம் விஜய் அவர்கள் இதை வன்மையாக கண்டிக்கணும். இந்த ஒரு விஷயத்தை இப்படியே விட்டா இது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறி நிற்கும். அண்ட் இதை மிகப்பெரிய ஒரு பாயிண்டாகவே எடுத்து நாளைக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றமே கூட நிகழலாம். தயவு செஞ்சு இதை கருத்தில் எடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஜய் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸுமே இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா மறுபடியும் சங்கீதா அவர்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாம் தான் தோணும். இப்போதான் அவங்க மனசு மாதிரி டிவோர்ஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. நீங்கள் மறுபடியும் டிவோர்ஸ் கொடுக்க வச்சிருவீங்க போல. அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பப்ளிக்கில் திரிஷாவை கூட்டி வரதோ இல்லை பப்ளிக்கில் திரிஷா அவங்கள மீட் பண்ணுறதையோ அறவே தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகள் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்க மறுபடியும் டிவோர்ஸ் கொடுக்குறாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குமே தோன்றிருக்கு. இது என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்டால் தான் இதுக்கப்புறம் விஜய்ஸோட பர்சனல் லைஃபும் சரி ப்ரொஃபஷனல் லைஃபும் சரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.